ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல வெதுவெதுப்பான தண்ணிய குடிக்கிறதால நம்ம உடம்புக்கு மட்டும் அல்ல, நம்ம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். வெதுவெதுப்பான தண்ணியோட கொஞ்சம் வெள்ளத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறப்போ என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. காலையில எந்திரிச்சு பல் துலக்கிறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான தண்ணியோட கொஞ்சம் வெள்ளத்தையும் கலந்து சாப்பிடுறப்போ நம்ம உடம்புல என்ன மாயாஜாலம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. அத பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்றதால சப்போர்ட் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. ஆயுர்வேத முறைப்படி வெள்ளத்தோட கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணியையும் சேர்த்து எடுத்துக்கிறப்போ அது எத்தனையோ நோய்களை குணப்படுத்துது. இந்த ரெண்டு பொருட்களோட காம்பினேஷன் நம்ம உடம்புக்கு அந்த அளவு எனர்ஜியை கொடுக்குது. குறிப்பா சொல்லணும்னா நம்ம இதயத்தோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்துது. அதுலயும் குறிப்பா பொட்டாசியம், மேங்கனீஸ், விட்டமின் B1, விட்டமின் B6, விட்டமின் C இதுல அதிகமா இருக்குது. இது நம்ம உடம்புல அதிகமான கலோரிஸ பர்ன் பண்ணுது. இதனால உங்களோட அதிக உடல் எடையையும் வேகமா குறைச்சிடலாம். குறிப்பா சிறுநீரகத்துல கல் இருக்கிறவங்களோட வாழ்க்கை நரகம் மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கூட வெள்ளத்தை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணிய குடிங்க. உங்க உடம்புல நடக்கிற அற்புதத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எதுக்குன்னா இந்த ரெண்டு பொருட்களோட காம்பினேஷன் நம்ம உடம்புல சிறுநீரகத்துல இருக்கிற கற்களை கரைக்கிற சக்தி இருக்குது. உங்க ஸ்கின்ல முகப்பரு, கருந்தெட்டுக்கள், முதுமை தோற்றம் எப்பயுமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல வெள்ளத்தை சாப்பிட்டு ஒரு கிளாஸ் தண்ணிய குடிங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இத ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கே தெரியும், உங்க ஸ்கின்ல ஏற்படுற மாற்றத்தை பார்த்து நீங்களே ரெகுலரா ஃபாலோ பண்ணுவீங்க. எதுக்குன்னா இந்த ரெண்டு பொருட்களுமே நம்ம ஸ்கின்ன அழகா க்ளோயிங்கா காட்டுது. அதே மலச்சிக்கல், கேஸ், அசிடிட்டி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க நீங்க டின்னர் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு கொஞ்சமா ஒரு பீஸ் வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணிய குடிச்சுக்கோங்க. மறுநாள் காலையில உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தூக்கமின்மை, தூக்கத்துல கொரட்டை விடுறது, இந்த மாதிரி பிரச்சனையால நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் வெல்லம் கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணிய குடிங்க. எதுக்குன்னா வெள்ளத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிறதால இது நம்மளோட தூக்கமின்மை பிரச்சனைய சரி பண்றதோட நம்ம மனசுக்கு அமைதிய கொடுக்குது. அதே மாதிரி நீங்க வெள்ளத்தை ஜீனி, அதாவது சுகருக்கு பதிலா கூட பயன்படுத்தலாம். எதுக்குன்னா சுகர்னால நம்ம உடம்புக்கு எந்தவித நன்மையுமே கிடையாது. இது நம்ம உடம்புக்கு கெட்டதுதான் பண்ணுது. வெள்ளத்துல விட சுகர்ல தான் கலோரிஸ் அதிகமா இருக்குது. அதனால நீங்க எப்பெல்லாம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் வீட்ல பண்றீங்களோ அப்போ வெள்ளத்தை பயன்படுத்தி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்றப்போ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைய எல்லாருக்குமே நல்லது. எதுக்குன்னா நம்ம ஜீனிய நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறப்போ பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா வர வாய்ப்பு இருக்குது. உங்க பல் ஈறுகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா வெள்ளத்தோட கொஞ்சம் மிளகையும் சேர்த்து சாப்பிடுங்க. இது உங்களோட சொத்தைப்பல் பிரச்சனைக்கும் நல்ல தீர்வு கிடைக்குது. இதனால வாய் துர்வாசனை பிரச்சனையும் சரியாகுது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளம் மற்றும் வெதுவெதுப்பான தண்ணியால எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். And till then, take care, bye bye.